எல்லோருக்கும் வணக்கம். தெளிவகம் 4வது பதிவு. இன்றைக்கு நாங்கள் கடந்த 3 பதிவுகளையும் பார்த்த மாதிரி இதில் வேறு 2 விஷயங்களை இன்றைக்கு பார்ப்போம். முதலாவது இன்றைக்கு பார்க்க இருக்கிறது, அதாவது எங்களுடைய அதி உன்னதத்தின் சிந்தனைக்கு செயல் வடிவம் கொடுத்தவர்களை, அதிலிருந்து மீண்டு வந்திருக்கக்கூடியவர்களும், அவர்களுடைய நிலை, தற்போதைய நிலை, அவர்கள் எங்களது தாயகத்தில் படுகின்ற மிகவும் வேதனைக்குரிய விடயமாக இருக்கின்ற அந்த வாழ்வியல் சம்பவம் மிகவும் மனதுக்கு வருத்தமளிக்கக்கூடியதாகவே இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு அதுக்கான வேலைகளை நாங்கள் புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய நாங்கள் நிச்சயமாக செவ்வன செய்திருக்க வேணும். செய்யலையும் சொல்லியலாது, செய்யப்பட்டாலும் அவை முழுமை பெற்றிருக்கா, அது போதுமான அளவாக இருக்கான்றது கேள்விக்குறியாகத்தான் இருக்குது. இதை நீங்கள் நல்லா விளங்கிக்கொள்ளும். என்னென்னு சொன்னால், இங்கே இருந்து பலவிதமான பல வடிவங்களில் உதவிகள் போய் சேர்ந்தாலும் இன்றைக்கும் உங்களுக்கு தெரியும், அது ஒரு பெரிய ஒரு அழிவு. அப்படி இருக்கக்குள்ள அதில் அவைகள் உடல் ரீதியாகவும் உள ரீதியாகவும் மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு நிலை. அதுக்கு தனிய பொருளாதாரம் என்றது பிரதானமாக இருந்தாலும் அதோடு சேர்த்து உளவியல், உளநலன் சார்ந்த வேலைகள், அதுக்கான ஆலோசனைகள், அதுக்கான ஆற்றுப்படுத்தல்கள், அதெல்லாம் அந்த வேலைகள் எல்லாம் செய்ய வேண்டிய ஒரு தேவை, கண்டிப்பான தேவை. அதையெல்லாம் நாங்கள் இன்றைக்கு ஒரு 15 வருஷம் கடந்து பார்த்தோம்னு சொன்னால் அதெல்லாம் சரியான முறையில் செய்யப்பட்டிருக்கோன்னு சொன்னால், அது செய்யப்படையில்லைன்னு சொல்லி சொன்னால் அதுக்கான முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டியது மிச்சம் இருக்கிற நாங்கள், அதாவது முக்கியமாக புலம்பெயர்ந்து வாழக்கூடிய நாங்கள்லாம். அப்போ அது உண்மையில் அதை ஒருக்கா செய்யணும். அது எல்லாத்துக்கும் கடந்த காணொலிகளை பார்த்தீங்கன்னா தெரியும், அதுக்கெல்லாம் ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு வேலை திட்டம் அமைக்கப்படணும். அது என்ற நோக்கங்கள், சிந்தனைகள் சீர்திருத்தப்பட வேணும். அப்போ அந்த அடிப்படையில் தான் அந்த வேலைகள் சரியான முறையில் கொண்டு செல்ல முடியும். இப்போ நாங்கள் அப்படி அதுக்கான வேலையை தெளிவாகத்துக்கு அதில் இந்த மாதிரி செய்கிறது, இந்த மாதிரி இனி வருங்காலங்களில் பார்ப்போம். அது ஒரு புறம் இருக்கு, அது ஒரு பெரிய பிரச்சனை, அது ஒன்று இருக்கட்டும். 2வது என்னென்று சொல்லி சொன்னால், புலம்பெயர்ந்து வந்திருக்கக்கூடிய அதே இதைத்தான் சொல்லலாம், அதாவது அந்த அதியுன்னதத்தினுடைய சிந்தனைக்கு செயல் வடிவம் கொடுத்தவர்களாகிய 2009க்கு முன்னர் செயல் வடிவம் கொடுத்தவர்கள், அந்த அழிவில் இருந்து மீண்டு வந்தவர்கள், அவர்களுடைய பார்வை, அவர்களும் உடல் ரீதியாகவும் உள ரீதியாகவும் பல துன்பங்களை அனுபவித்து இங்காலே வந்து சேர்ந்திருக்கிறார்கள். அப்போ அவர்களும் ஒரு மனதளவில் உடலளவில் ஒரு சோர்வை, ஒரு களைப்பை அடைஞ்சவர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நாங்கள் நேரடியாகவும் பார்க்குறோம். அப்படி என்றைக்க சில பேர் உண்மையில் நேரடியாகவே சொல்லினோம் என்னென்னு சொன்னால், இவ்வளோ காலம் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டோம், இனியும் இயலாது, இனியாவது கொஞ்சம் இருக்க விடுங்க என்று கேட்டு பக்குவமாக இருக்கிறார்கள். இது சில பேர் இல்லை, நாங்கள் ஏதோ செய்ய வேணும் என்ற ஒரு ஆர்வத்தோடு இருக்கிறதா ஏன் காணக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படி இருக்கிறது உண்மையில் ஆரோக்கியமான விஷயந்தான். எல்லாம் முடிஞ்சதுன்னு ஒன்றும் முடியலை, அதை பற்றி பேருந்து பார்ப்போம். அப்போ அப்படி இருக்கிறார்கள், அப்படி செயற்படணுமென்று விரும்புகிறார்கள், ஒன்றை தெளிவாக பக்குவமாக விளங்கி கொள்ளணும். இந்த 2009க்கு முன்ன நடந்த சம்பவத்துக்கான சுமையை, அதுகின்ற பின்புலத்தை, அதுக்கான தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக எத்தனை லிட்டர், எத்தனை பீப்பாய்
இரத்தங்கள் தண்ணியாக்கப்பட்டிருக்கும். எவ்வளவு அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு விளங்கி இருக்கும். இரத்தத்தை தண்ணியாக்கினா அந்த இடத்தையும் வியர்வையாக்கினது. உழைப்பு அதுக்குள்ள இருக்கு. அது இல்லாமல் ஒன்றும் நடக்க இல்லை. அப்போ அதை பக்குவமாக விளங்கி கொள்ளணும். உண்மையில் அங்கே நின்று செயல் வடிவம் கொடுத்தார்கள் அதை பக்குவமாக சிந்திக்கணும், பக்குவமாக பார்க்கணும். அப்போ இப்போ 2009 அதை தெளிவாக பக்குவமாக சொல்லணும்னு சொல்லி சொன்னால் உலகம் எல்லாமா சேர்ந்து ஏமாத்த பார்த்துச்சுன்னா, அல்லது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லணும்டா பேக்காட்டை பார்த்துச்சோம். அதுவும் சரி வர இல்லைண்டா அடக்கலாமோண்டு பார்த்துச்சு. அதுவும் சரி வர இல்லை, அழிக்கப்பட்டது. அதனால் அழிக்கப்பட்டது அல்லது அழிந்து கொண்டது, அழித்து கொண்டது, அழித்து கொண்டது அல்லது அழிக்கப்பட்டது. இந்த ரெண்டு சொல்லில் எதை வேணுமென்றாலும் பக்குவமாக சொல்லிக்கொள்ளலாம். அதோட முடிஞ்சுது, அழிக்கப்பட்டுட்டுது அல்ல அழித்து கொண்டது. சரிதானே? அதோடு முடிஞ்சுது. அதாவது 2009 மே மாதத்தோடு முடிஞ்சுது. அப்போ அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. அப்போ தெளிவாகவும் சொல்லல, முற்றுப்புள்ளி வச்சாச்சு, இனி எல்லாம் முடிஞ்சது, எல்லாத்தையும் விடலாம். அப்படி தெளிவாகவும் பார்க்கல. அந்த பாதை, அந்த உன்னதம் நடந்து வந்த பாதை, அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டாயிற்று. அப்போ நாங்கள் இனி போக வேண்டிய இலக்கை அடைஞ்சிட்டோம்னு சொன்னால் இல்லை. கடந்த பதிவுகளில் சொன்ன மாதிரி நாங்கள் தெருவிலாம் நிற்கிறோம். அப்போ ஆனவடியாக நாங்கள் இனி போக வேண்டிய பாதை, முக்கியமான பாதைகள் இருக்குது. அப்போ நாங்கள் இந்த உலகம் எப்படி போய்கொண்டிருக்கு, இந்த உலக பந்தில் நாங்கள் எப்படியான நகர்வுகளை செய்வதன் ஊடாக நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு வளரலாம், அடுத்த கட்டத்தை நோக்கி போகலாம்ன்ற பல சிந்தித்து செயற்படுத்த வேண்டிய பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அப்போ இப்போ 15 வருஷம்ன்றதே உண்மையில் சரியாக பிந்தி போச்சு. இருந்தாலும் நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு பேரழிவை சந்தித்த இனம் தங்களை சுதாகரித்து கொண்டு எழும்புறதுக்கு கொஞ்சம் காலம் தேவை. விழுந்த அடி அப்படி இல்லை, சும்மா ஒரு சொட் அப்படி என்று விளையல. அடி அந்த வரைக்கும் கொதிக்கக்கூடிய மாதிரி தான் அடி விழுந்தது. அப்போ ஆனவடியாக அதிலிருந்து சுதாகரித்து வர்றதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். ஆனால் இனியும் நாங்கள் அதையே நினச்சி கொண்டிருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பத் தலைவனோ அல்லது அந்த அம்மாவோ அல்ல தலைமகனோ அல்ல தம்பியோ ஏதோ ஒரு இழப்பு எதிர்பாராமல் நடந்துவிட்டால், தவிர்க்க முடியாமல் நடந்துவிட்டால் துன்பந்தான், துயரம்தான். அந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பேரிழப்பு தான். ஆனால் தாங்கித்தானாக வேணும், வேற வழி இல்லை. அதே மாதிரி தான் ஒரு இனத்துக்கும் ஒரு பேரிழப்பு, ஏற்றுக்கொள்ள முடியாத, தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு பேரிழப்பு, அதில் மாற்று கருத்தே இல்லை. நாங்கள் சந்தித்தது பேரிழப்பு. அதிலிருந்து சுதாகரித்து கொண்டு எழும்ப வேண்டிய ஒரு பெரு வேலை இருக்கு. கடினம்தான், ஆனால் எழும்பித்தான் ஆகணும் என்ற அடிப்படையில் இந்த நான் சொல்கிற அந்த ஆக்கள் இதை கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது எல்லாற்ற உழைப்பும் இதுக்குள்ள இருக்கு. அப்போ அவைகள் சரியாக நீங்கள் ரத்தத்தையும் சிந்தினீங்கள் என்று சொன்னால் இங்கே ரத்தத்தை தண்ணியாக்கி சிந்தினவ. அப்போ இதில் இந்த கடந்த காலத்தில் அங்கே வேலை செய்தாக்கள் இங்கே வேலை செய்ய, இப்போ தளம் வேறு, செய்ய வேண்டிய வேலையின் பக்குவம் வேறு. இதை சரியாக புரிஞ்சு கொள்ளணும். இனி இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி எங்கென்ற அணுகுமுறைகள் செயற்பாடுகள் இருக்கணும். அதுக்கு என்ன செய்ய வேணும் அப்படி என்று சொல்லி சொன்னால் அதுக்கு அங்கே முற்றுப்புள்ளியை வச்சுட்டு கடந்த காலங்களில் நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ நாங்கள் என்ன செய்ய வேணுமன்றதுக்கு நாங்கள் எங்களை சுதாகரித்து கொண்டு நாங்கள் வெளிக்கிடுவோம். அப்படி வெளிக்கிடணும் என்று சொல்லியிருக்கல அந்த 2009க்கு முன்னம்
நடந்தவற்றை அல்லது அந்த அடையாளங்களை கட்டாயம் பின்பற்றத்தான் வேணுமா, அது என்கின்ற செயற்பாட்டுக்கு உகந்ததா என்றதை அலசி ஆராய்ந்து அதில் இருக்கக்கூடிய பேணப்பட வேண்டியவற்றை பேணலாம், தவிர்க்கப்பட வேண்டியவற்றை தவிர்க்கலாம். இப்போ அதில் சில விடயங்களை அதை பின்தொடர்வதில் சில நடைமுறைக்கு ஏற்புடையதாக இருக்கும் என்று சொன்னால் அதை செய்யலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அதை ஒதுக்கி வைக்கலாம். அதில் ஒரு தப்புமே இல்லை. 2009 வரையும் நடந்ததை நாங்கள் மறந்து போகணும் என்று நாங்கள் சொல்ல வரையில்லை. அது எல்லாத்தையும் கைவிடுங்கன்னு சொல்ல வரையில்லை. உண்டையும் மறக்க மேலாது, அது மறக்கக்கூடிய சம்பவம் இல்லை. அந்தளத்தையும் மனதில் இறுக்கி என்கின்ற செயற்பாட்டை வீரியத்தை அதிகரிப்போம். இதைத்தான் சொல்லுவார். அந்த அடிப்படையில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்ய முடியுமோ அதுக்கான எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பலம் என்ன, பலவீனம் என்ன, அதை எப்படி சீர் செய்து கொண்டு அதோட வேலை செய்கிறதுக்கு அந்த சிந்தனைக்கு செயல் வடிவம் கொடுத்தவர்கள் நிச்சயமாக ஒத்துழைக்க வேணும். அங்கே மிகவும் முக்கியமாக கடந்த காலங்களில் நீங்கள் அறிஞ்ச விஷயம், அங்கே எதுக்கு முக்கியத்துவம், அந்த நான் கடந்த பதிவில் சொன்னது போல இந்த சுத்தத்தை பற்றி நான் சொன்னதை விட அங்கே எல்லாம் நீங்கள் சுத்தமாண்டா நான் சொன்ன சுத்தத்துக்கும் அங்கே இருந்த சுத்தத்துக்கும் உங்களுக்கு நல்ல வடிவாக பொருள் வழங்கியிருக்கு. நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த அந்த சுத்தத்தை உங்களை பார்த்து பின்பற்றக்கூடிய அளவுக்கு நீங்கள் நேரடியாக சுத்தமாக இருந்தாக்கள் உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, உங்களுக்கு ஒரு பக்குவம் இருக்கணும். அதோட பொறுப்புணர்வோட உங்களோட செயற்பாடு இருக்கணும். உங்களை பார்த்தால் நீங்கள் சொல்ல தேவையில்லை, பார்க்குறாள் சொல்லணும், ஓ இங்கே பக்குவம் இருக்கு, இங்கே சுத்தம் இருக்குன்னு சொல்லணும். அப்படி உங்கள்கிட்ட செயற்பாடு இருக்கணும். தயவு செய்து இதை விளங்கிக் கொள்ளுங்க. இதை இப்படியே பார்த்துக்கொண்டு அடுத்தது எங்கள்கிட்ட இளம் சமூகம், அதாவது எங்கள்கிட்ட அடுத்த சந்ததி, இன்றைக்கு செயற்படும் நிலைக்கு செயலாற்றக்கூடிய சமூகம் சார்ந்து வேலை செய்யக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கணும். மகிழ்ச்சி. அவைகள்கிட்டையும் இது இருக்கணுமன்றத முக்கியமான விஷயம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு அவைகள் எங்கென்ற அடுத்த சந்ததி பிறந்து வளர்ந்திருக்கக்கூடியது நாங்கள் ஆழமாக பக்குவமாக பார்க்கணும். அப்படியான இந்த புலம்பெயர் அடுத்த சந்ததி வளர்ந்திருக்கணும் என்று சொல்லிச்சுன்னா, ஒரு முதலாளித்துவ உலகம், பெரும்பான்மையான ஒரு முதலாளித்துவ உலகத்துக்குள்ள பிறந்து வளர்ந்திருக்கணும் அந்தந்த நாடுகள், அந்தந்த தேசங்களில். இந்த முதலாளித்துவம் என்றால் என்ன, முதலாளித்துவத்தின் பண்பென்ன, பக்குவம் என்ன, லட்சணம் என்ன என்று இதில் நான் சும்மா கணக்க சொல்ல விரும்பல. இருந்தாலும் நீங்கள் சில வேளையில் இதை பார்க்குற நீங்கள் படிச்சிருப்பீங்கள், படிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கும். ஒரு முதலாளித்துவ அடியாளின் ஒப்புதல் வாக்குமூலம். இந்த புத்தகத்தை வாசிச்சா இந்த முதலாளித்துவத்தின் உண்மை முகம் என்ன, அது இந்த இயங்கு நிலை என்னன்ற ஒரு அடிப்படையை விளங்கிக் கொள்ளலாம். லட்சணம் என்னன்றதை பற்றியெல்லாம் விளங்கிக் கொள்ளலாம். இதையெல்லாம் நான் சொன்னால் நீங்கள் பேர்ந்து நான் ஏதோ
வில்லங்கம் கதைக்கிற மாதிரி அதோட எனக்கு பெரிய புலமையும் இல்லை. நான் சொன்னால் அது பேந்து நான் சொல்லலாம், ஆனால் சொன்னால் அது சில நேரம் எப்படி உங்கள்கிட்ட புரிதலுக்கு வருமென்று தெரியல. ஆன வகையில் இந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா இது அதாவது உலகத்தில் விற்பனையை கொண்ட புத்தகம், பல மொழிகளில் வந்த புத்தகம். ஆனபடியாக நீங்கள் இதை வேண்டி படிக்கலாம், படித்தா தெரியும். அப்போ நான் விஷயத்துக்கு வரேன். அப்போ அப்படியான ஒரு முதலாளித்துவ தேசங்களில் பிறந்து வந்திருக்கிற எங்கள்கிட்ட அடுத்த சந்ததியிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைன்னா இது ஒரு சின்ன பிரச்சனை. ஆனால் இது சின்ன பிரச்சனை மாதிரி இருந்தாலும் இது ஒரு பெரிய பிரச்சனை. என்னென்னு சொன்னால், இப்போ அவைகளை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் வராமல் ஒன்று செய்கிறதுன்றது அவையன்ற ரத்தத்தில் கொஞ்சம் எடுபட்டு போச்சு. அதாவது சேவை அல்லது அர்ப்பணிப்பு அல்லது தியாகம் அல்லது ஒரு தனது இனத்துக்காக ஒன்றை கொடுக்குறது. அப்போ இது கொஞ்சம் அவைகள் பழகி கொள்ளணும், அறிஞ்சு கொள்ளணும். ஏனென்று சொல்லி சொன்னால், நாங்கள் மற்ற தேசத்து இந்த தேசத்து மக்கள் மாதிரி திரும்ப திரும்ப சொல்லாமல் நாங்கள் ஒரு அடைவை இன்னும் அடையலை. அதாவது எங்களுக்கான ஒரு வாழ்விடம், ஒரு பாதுகாப்பான இடம் இல்லை. இப்போ இன்னும் கொஞ்சம் பக்குவமாக சொல்லணுமென்றால், நீங்கள் விளங்கி கொள்ளணுமெண்டா இதை நாங்களும் விளங்கி கொள்ளணும், எங்கள் அடுத்த சந்ததியும் விளங்கி கொள்ளணும், அதுக்கு அங்கால வரவையும் விளங்கி கொள்ளணும் என்றால் இப்போ நாங்கள் இருக்கிற நிலை கிட்டத்தட்ட இப்படித்தான் பார்க்கலாம். உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் ரோட்டில் இருக்கிற சைமன கதிரையிலையோ அல்லது இந்த விளையாட்டிடங்கள் அந்த பார்க்கண்டு சொல்லுவேன் தானே, அந்த கதிரைகள்லையோ நல்ல வெயில் காலத்துக்கு படுக்கலாம், அல்ல நல்ல நித்திரையும் வரும். ரோட்டிலையும் படுக்கலாம், பார்க்கலையும் படுக்கலாம். எங்களுக்கு ஒரு வீடு இருக்குன்னு வைங்கோவன், எங்களுக்கு ஒரு வீடு இருக்குது, நாங்கள் பார்க்கில் படுக்கிறோம், ஒரு வசதிக்காக காற்றோட்டத்துக்காக பார்க்கில் படுக்கிறோம். அது ஒரு விதமான சம்பவம். எங்களுக்கு வீடு இல்லை. எங்களுக்கு வீடு இல்லாத பட்சத்தில் நாங்கள் அந்த ரோட்டு கதிரையில் படுத்தாலோ பாக்கில் படுத்தாலோ அதுன்ற பொருள் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன, அந்த நிலை என்ன, ரெண்டையும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு பாரு. வீடு இருந்து கொண்டு ரோட்டில் படுக்கிறதுக்கும் வீடு இல்லாமல் ரோட்டில் படுக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குதானே. அது மாதிரி தான் இப்போ எங்கள்ட நிலை. நாங்கள் இப்போ ரோட்டில் படுத்திருக்கிறோம், வீடு இல்லை. இப்போ தெளிவாக சொல்லணும்னு சொன்னால், எங்களுக்கு ஒரு வீட்டை அமைச்சு போட்டு நாங்கள் ரோட்டில் வேணுமென்றாலும் படுப்போம், வெளிநாட்டில் வேணுமென்றாலும் படுப்போம், வாழுவோம். அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களுக்குண்டு ஒரு பாதுகாப்பாக வாழுறதுக்கு ஒரு இடத்தை அமைக்க வேணும், அதுக்கான வேலையை செய்யணும். அதுதான் முக்கியமான விஷயம். அப்போ இதில் இந்த இளையாக்கள் இவர்கள் கொஞ்சம் யோசிக்கணுமென்று, இவர்களும் ஆழமாக பார்க்கணும். நீங்கள் வடிவாக யோசிக்கணும் என்னென்னா, உங்களுக்கு நாங்கள் எங்களுக்கு முந்தியாக்கள் அங்கே சிந்தனைக்கு வடிவம் கொடுத்தவையெல்லாம் என்னத்தை கேட்டு கொடுத்தவ, ஏதாவது விலை பேசியை கொடுத்தவ, அல்ல எங்களால் தான் விலையை கொடுக்க முடியுமோ, விலை பேசியே போனவ. அப்போ இதை பக்குவமாக நாங்கள் எங்கென்று அடுத்த சந்ததிக்கு சொல்லி கொடுக்கணும். நீங்கள் ஒன்றும் அவியல் கொடுத்த மாதிரி ஒன்றும் கொடுக்க வேண்டாம். அது இப்போ தேவையும் இல்லை, அது செய்ய வேண்டிய காலமும் இல்லை. இப்போ போக வேண்டிய பாதை வேற, பக்குவம் வேற. ஆனபடியே உங்களோட உழைப்ப சில ஒரு பகுதியை, சில விஷயங்களை கொஞ்சம் அர்ப்பணிப்போட, எதிர்பார்ப்புகள் இல்லாமல், இன நலன் சார்ந்து நீங்கள் வேலை செய்யணுமென்றது ஒரு தவிர்க்க முடியாத காலத்தின் கட்டாயம். இதை தயவு கூர்ந்து எங்கென்ற அடுத்த சந்ததியாக இருக்கக்கூடிய இளைய சமூகம் இதை சிந்திச்சு உங்கள்கிட்ட செயற்பாடுகளில் இருக்கிற நேர்மை, உண்மைத்தன்மை, அர்ப்பணிப்பு
நீங்கள் விழிப்போடு இருக்க வேணும். உங்களோட வழிகாட்டுறாக்கள் இங்கே கடந்த பதிவுகளில் சொல்லப்பட்ட மாதிரி செயற்பாடுகள் இருக்குதா, அதன் முக்கியத்துவத்தை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கு. அப்போ அதையெல்லாம் எடுத்து நீங்கள் சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் அறிவில் ஆற்றலில் பெரும் பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் இல்லை, பெரும் பொறுப்பை ஒரு இனத்தின் சுமையை சுமக்க வேண்டிய, அடுத்த கட்டத்துக்கு தூக்கி நகர்த்த வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறார்கள். அதனுடைய தயவு செய்து ஆழமாக இதை விளங்கி கொண்டு உங்களுடைய செயற்பாடுகள் தொடர வேணும் என்று தெளிவகம் வேண்டி நிற்கிது. இதுக்கான தெளிவகத்தின் செயற்பாடுகளை எப்படி செய்யலாம் என்று சொல்லி உங்களோட வந்து கருத்துக்களை பரிமாறி செயற்படுத்த வேணும். அதுக்கு உங்களோட பூரண ஒத்துழைப்பு தேவை. இந்த பதிவுகளை தயவு செய்து உலகத்துக்கு பரவலாக்கம் செய்யுங்கோ. இது மிகவும் முக்கியம். நீங்கள் பரவலாக்கம் செய்வதன் ஊடாகத்தான் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பெரும் பலத்தை ஒருங்கிணைச்சு ஒரு பக்குவமான, அறிவார்ந்த, அறிவுபூர்வமான, தெளிவான ஒரு பாதையை உருவாக்கி கொண்டு நாங்கள் அடுத்த கட்டம் நகரலாம். என்னுடைய இதோடு நான் இந்த பதிவை தற்காலிகமாக நிறைவு செய்கிறேன். அடுத்த பதிவில் சந்திப்போம். இன்றைக்கு இதில் கதைச்சது அந்தளத்தையும் உள்வாங்கி எல்லாருக்கும் தெரியப்படுத்துறோம். மீண்டும் மறுமுறை கேட்டுக்கொள்கிறேன். நல்லது, மகிழ்ச்சி.